அனைவருக்கும் வணக்கம். வேதிகா ரிப்போர்ட்ஸ் ஊடாக இணைந்திருக்கிறோம். இன்றும் மிக முக்கியமான காணொலியோடு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற அன்புறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற வரலாற்று காணொலிகள் விரைவாகவும் சுருக்கமாகவும் உங்களை வந்து சேரும். இமயமலை பகுதியில் அமெரிக்க இராணுவம் தன்னுடைய 600 போர் விமானங்களை இழந்த கதை உங்களுக்கு தெரியுமா? இந்த காணொலியில் இது பற்றித்தான் மிகச் சுருக்கமாக நாங்கள் தரவிருக்கிறோம். 2ஆம் உலகப் போரின் முடிவில் ஜப்பான் சரணடைந்ததன் 80வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் சீனா மாபெரும் இராணுவ அணிவகுப்பை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த அணிவகுப்பில் தங்களின் அதிநவீன ஆயுதங்களை காட்சிப்படுத்தியிருந்தது. அதில் பல்வேறு நாட்டு தலைவர்கள் பங்கேற்றாலும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பற்றித்தான் அதிகம் பேசப்பட்டிருக்கிறது. அந்த சமயத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2ஆம் உலகப் போரில் சீனாவுக்காக அமெரிக்க இராணுவ வீரர்கள் பல தியாகங்களை செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். சீனா சுதந்திரம் பெறுவதற்காக அமெரிக்கா எவ்வளவு ஆதரவு அளித்தது, எவ்வளவு ரத்தம் சிந்தியது என்பதை அதிபர் ஷி ஜின்பிங் குறிப்பிடுவாரா என்பது பெரிய கேள்வியாக இருப்பதாக தனது ரூத் சோசியல் வலைத்தளத்தில் ட்ரம்ப் பதிவிட்டிருக்கிறார். சீனா வெற்றி பெறுவதற்காக பல அமெரிக்கர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். தங்களின் வீரம் மற்றும் தியாகத்திற்காக அவர்கள் நினைவு கூறப்படுவார்கள் என நம்புகிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்யா மற்றும் வடகொரிய தலைவர்களுடன் இணைந்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். உண்மையில் ட்ரம்ப் கூறிய அமெரிக்க இராணுவ வீரர்களின் தியாகம் பற்றி சீன கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பிட மறுத்து வருகிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. சீன ஜப்பானிய போரின் போது அமெரிக்க இராணுவ தளவாடங்களை கொடுத்து முக்கிய உதவி புரிந்ததாக வரலாற்று நிபுணர்கள் கூறி வருகிறார்கள். 1931ஆம் ஆண்டு மஞ்சூரியாவில் புகுந்து சீனாவின் பல பகுதிகளை ஜப்பான் கைப்பற்றியது. சீனா மீதான ஆதிக்கத்தை ஜப்பான் மேலும் வலுப்படுத்தியிருந்தது. இந்த சமயத்தில் சீனா கம்யூனிஸ்டுகளுக்கும் தேசியவாதிகளுக்கும் இடையிலான உள்நாட்டு போரில் சிக்கிக் கொண்டிருந்தது. 1931ஆம் ஆண்டு ஜப்பான் சீனாவில் உள்ள மஞ்சூரியா பகுதியில் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்ததை கைப்பற்றியது. ஆனால் 1937ஆம் ஆண்டு நான்ஜிங்கில் ஜப்பானிய படைகள் நடத்திய படுகொலை முழுமையான போருக்கு வழிவகுத்தது. சீனாவின் தேசியவாத தலைவரான ஷியாங் காய்-ஷேக் நான்ஜிங்கை தலைநகராக அறிவித்தார். எதிரெதிராக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் கோமிண்டாங்கும் ஜப்பானுக்கு எதிராக ஒன்று திரண்டன. நான்ஜிங் நகரை கட்டுப்பாட்டு எடுத்த ஜப்பானிய படை அங்கு படுகொலை, பாலியல் வன்கொடுமை, பணப்பறிப்பு போன்ற கொடுமைகளை நிகழ்த்தியது. 1937ஆம் ஆண்டு டிசம்பரில் தொடங்கிய படுகொலை 1938ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை நீடித்தது. வரலாற்று நிபுணர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் கூற்றுப்படி அந்த சமயத்தில் நான்ஜிங்கில் சுமார் 2.5 முதல் 3 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். மிகப்பெரிய எண்ணிக்கையிலான பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கலாம். சீனா மட்டுமல்ல, கொரியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளை ஆக்கிரமித்திருந்த போது அத்துமீறல்களில் ஈடுபட்டதாக ஜப்பான் ஒருபோதும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. ஜெர்மனியின் நாயி படை இத்தாலி மற்றும் ஜப்பானின் கூட்டணி ஆக்சிஸ் அல்லது அச்சு நாடுகள் என அழைக்கப்பட்டது. பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா, சோவியத் யூனியன் மற்றும் சீன நாடுகளின் கூட்டணி மற்றொரு புறம் இருந்தது. கோமிண்டாங் தலைவர் ஷியாங் காய்-ஷேக் நேச நாடுகள் கூட்டணியில் இருந்தார். 1941ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி ஃபியல் துறைமுகத்தில் அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ஜப்பான் குண்டு வீசி தாக்கிய பிறகே அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக 2ஆம் உலகப் போருக்குள் நுழைந்தது. 1.25 மணி நேரம் நடந்த குண்டு வீச்சில் 2400 அமெரிக்க இராணுவ வீரர்கள் பலியாகி இருந்தனர். 8 போர்க்கப்பல்கள் உட்பட 19 தளவாடங்கள் அளிக்கப்பட்டன. 328 அமெரிக்க விமானங்களும் அளிக்கப்பட்டன அல்லது சேதமடைந்தன. 2ஆம் உலகப் போரில் இருந்து ஒதுங்கியிருந்த அமெரிக்கா இந்த சம்பவத்திற்கு பிறகு நேரடியாக போரில் இறங்கியது. இந்தோ பசிபிக் பிராந்தியம் உத்தி ரீதியாக அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்ததென்கிறார் வெளியுறவுத்துறை நிபுணர் கமராகா. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஜப்பானை வீழ்த்த நாட்டிற்கு எதிராக சண்டையிட்ட அனைவருக்கும் அமெரிக்கா ஆதரவளித்ததாக அவர் கூறுகிறார். 2ஆம் உலகப் போரின் போது இராணுவ தளவாடங்களை வழங்கச் சென்ற ஏராளமான அமெரிக்க விமானங்கள் இமயமலை பகுதியில் விழுந்து நொறுங்கின. சீனாவுக்கு இராணுவ தளவாடங்களை வழங்கும் அமெரிக்காவின் விமான ஆபரேஷன் குறித்து 2 ஆண்டுகளுக்கு முன் பிபிசி செய்தியாளர் சௌதிக் பிஸ்வாஸ் தகவல் சேகரித்திருந்தார். இந்த ஆபரேஷனில் இராணுவ தளவாடங்களை கொண்டு சென்ற 600 அமெரிக்க சரக்கு விமானங்கள் இமயமலையில் அணுக முடியாத பகுதிகளில் விழுந்து நொறுங்கி இருக்கின்றன. 2009ஆம் ஆண்டில் அமெரிக்க மற்றும் இந்திய குழுக்கள் இணைந்து இந்த இடங்களில் ஆய்வு மேற்கொண்டன. இங்கு கிடைத்த பொருட்களை வைத்து 2023ஆம் ஆண்டு அருணாச்சல பிரதேசத்தில் அருங்காட்சியகமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா வழியே சீனாவுக்கு இராணுவ தளவாடங்களை வழங்கும் இந்த ஆபரேஷன் சுமார் 42 மாதங்கள் நீடித்திருக்கிறது. அமெரிக்கா, சீனா விமானிகள், ரேடியோ ஆபரேட்டர்கள் மற்றும் இராணுவ வீரர்கள்
பலியாகி இருக்கிறார்கள். இதன் மூலம் இந்தியாவின் அசாம் மற்றும் பெங்கால் வழியாக குன்மிங் மற்றும் ஜுன்கிங் பகுதிகளில் இருந்த சீன படைகளுக்கு தளவாடங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. 1942 ஏப்ரல் முதல் இந்த வழியே 6,50,000 டன் ராணுவ தளவாடங்களை சீனாவுக்கு அமெரிக்கா அனுப்பி வைத்திருக்கிறது. சீன வீரர்களை பாராசூட் மூலம் இறக்கி விடுவது இந்த நடவடிக்கையில் அடங்கும். செனால்ஸ் அமெரிக்கன் வாலண்டியர் குரூப் இன் சீனா என்ற புத்தகம் அமெரிக்க வெளியுறவுத்துறை வலைத்தளத்தில் கிடைக்கிறது. சுமார் 300 ராணுவ வீரர்கள் மற்றும் சில செவிலியர்கள் அமெரிக்க ராணுவ தளத்தில் பணியமர்த்தப்பட்டனர். இவர்கள் அமெரிக்க தன்னார்வ குழு அல்லது ஃப்ளையிங் டைகர்ஸ் என அழைக்கப்பட்டனர் என 1941 ஆண்டு பிராக்ஸ்டன் எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் இந்த கடுமையான போரின் அனுபவத்தை பெறுவதற்கும் அச்சு நாடுகளுக்கு எதிராக போரிடும் கூட்டணி நாடுகளுக்கு ஆதரவை வலுப்படுத்துவதற்கும் அமெரிக்காவிற்கு இந்த குழு உதவியதாக கூறப்படுகிறது. 1932 ஆண்டு முதன்முறையாக கர்னல் ஜேக் ஜோட் தலைமையில் சீனாவில் அமெரிக்கா தனது முதல் விமானப்படை ஆபரேஷனை நடத்தியதாக பிராக்சன் கூறுகிறார். ஷியாங்காய் ஜேக் அரசு கிளர்ச்சியாளர்களை ஒடுக்க அமெரிக்காவிடம் உதவி கேட்டது. இதற்கான உரிய உத்தரவுகள் கிடைக்காத போதிலும் கர்னல் ஜாக் உதவி இருந்தார். இந்த மிஷன் தோல்வியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. பின் மீண்டும் 1937 ஆண்டு நான்ஜிங்கில் பிரச்சினை வெடித்த போது அமெரிக்காவிடம் உதவி கேட்கப்பட்டது. அமெரிக்கா கேப்டன் கிளாரிஸ் ரெனால்ட்டை நியமித்திருந்தது. இவர் சீனாவில் பல்வேறு விமான தளங்களை அமைக்கவும், விமான பயிற்சி அளிக்கவும், தளவாடங்களை வழங்கவும், இராணுவ கட்டமைப்பை உருவாக்கவும், சீன விமானப்படையை அமைக்கவும் உதவியிருந்தார். இந்த சமயத்தில் தான் சீனாவுக்கு உதவ பல்வேறு படைப்பிரிவுகளை சோவியத் யூனியன் அனுப்பியிருந்தது. ஆனால் 1941 ஆண்டு ஜெர்மனியின் நாயுப்படையின் படையெடுப்புக்கு பிறகு அவர்கள் உதவுவதை நிறுத்திவிட்டனர். அந்த சூழ்நிலையில் அமெரிக்க தன்னார்வ குழு முக்கிய பங்காற்றியிருந்தது. போர் விமானங்கள் இந்தியா வழியாக பர்மாவின் டங்கூனுக்கும் சீனாவுக்கும் பறந்தன. இமயமலை பகுதியிலும் சீனாவின் பீடபூமி பகுதிகளிலும் பல விமானங்கள் விழுந்து நொறுங்கின. இதுதான் 2ஆம் உலகப் போரில் சீனா பர்மா இந்தியா போர் பிராந்தியம். இங்கு கடுமையான போர் நடந்தது. பர்மா வழியாகத்தான் இந்தியாவிற்குள் ஜப்பான் ஊடுருவியது. ரெனால்ட்டின் சுயசரிதை மேற்கோள் காட்டிய அமெரிக்க தன்னார்வ குழு P-40 விமானங்களை சண்டையில் இழந்ததாகவும் அதன் 61 விமானங்கள் தரையிலேயே அழிக்கப்பட்டதாகவும் பிராக்ஸ்டன் எழுதியிருக்கிறார். அதே நேரத்தில் அமெரிக்க தன்னார்வ குழு 299 ஜப்பானிய போர் விமானங்களை அளித்திருக்கிறது. அமெரிக்கா முதல் உலகப் போரில் பங்கேற்கவில்லை. 2ஆம் உலகப் போரிலும் தாமாகவே வந்து சேர்ந்ததாக கமராகா குறிப்பிடுகிறார். தனது தொழிற்துறையை வளர்ப்பதில் தான் அமெரிக்கா அதிக கவனம் செலுத்தி இருக்கிறது. ஜப்பான் சீனாவை ஆக்கிரமித்திருந்தது. சீனா அவர்களுடன் சண்டையிட்டது. இதில் ஜப்பான் எதிர்க்க சீனாவுக்கு இராணுவ தளவாடங்கள் வழங்கியதில் அமெரிக்கா முக்கிய பங்கு வகித்ததாக அவர் கூறுகிறார். சீனா ஜப்பானிய போரில் அமெரிக்காவின் பங்களிப்பு பற்றி சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் அரசும் குறிப்பிடவில்லை. உண்மையில் 1949 ஆண்டுக்கு முன் சீனாவை தேசியவாத கட்சியான கோமிண்டாங்கும் மற்றும் அதன் தலைவர் ஷியாங்காய் ஜேக்குமே ஆண்டனர். அவர் நேச நாடுகளிடம் உதவி கோரி அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் மற்றும் அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டை கெய்ரோவில் சந்தித்திருந்தார். வரலாற்றை மறக்க முடியாது. சீனாவுக்கு அமெரிக்கா நிறைய உதவிகளை செய்திருக்கிறது. வரலாற்று ரீதியாக இதுதான் உண்மை என கமராகா கூறுகிறார். சீன கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கோமிண்டாங் கட்சி இரண்டுமே ஜப்பானிய படையெடுப்புக்கு எதிராக ஒன்றிணைந்தன. ஆனால் 1945 ஜப்பான் சரணடைந்த பிறகு அந்த இரு தரப்புகளும் இடையே மீண்டும் மோதல் வெடித்தது. இந்த உள்நாட்டு போரில் கோமிண்டாங் கட்சி தோற்கடிக்கப்பட்டது. அதன் ஆதரவாளர்கள் பின்வாங்கி தைவானில் தஞ்சம் புகுந்தனர். தைவானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பதற்றத்திற்கான அடித்தளம் இந்த உள்நாட்டு போருடன் தொடர்புடையவை. அமெரிக்காவுடனான மோதலின் அடித்தளமும் அங்குதான் செல்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி தொடக்கத்தில் இருந்து அமெரிக்காவுக்கு எதிராகவே இருந்தது. சீனாவில் கம்யூனிஸ்ட் அரசு அமைந்த பிறகு அமெரிக்காவுடன் அந்த நாடு கசப்பான உறவை கொண்டுள்ளது என்பது ஆச்சரியப்படுத்தக்கூடியதல்ல என்கிறார் கமராகா. வடகிழக்கில் மஞ்சூரியாவில் இருந்து தென்மேற்கில் சோக்கிங் வரை 8 ஆண்டுகள் சீனா ஜப்பானுடன் போரிட்டிருக்கிறது. சுமார் 1 முதல் 2 கோடி சீன மக்கள் இதில் கொல்லப்பட்டிருக்கலாம் என கணிக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் 4.8 லட்சம் இராணுவ வீரர்கள் பலியாகி இருப்பதாகவும் ஜப்பான் அரசு தெரிவித்திருக்கிறது. சுவாரஸ்யம் என்னவென்றால் சீனாவை முதலில் அங்கீகரித்த நாடுகளில் ஜப்பானும் ஒன்று. சீனாவில் தற்போதைய அதிபர் ஷி ஜின்பிங் தேசியவாதத்தை தனது உள்நாட்டு கொள்கையின் முக்கிய பகுதியாக்கி இருக்கிறார். ஜப்பானின் போர்க்குற்றங்களுக்கு எதிரான சீற்றம் தேசிய ஒற்றுமையின் ஒரு அங்கமாக மாறியிருக்கிறது. ஷி ஜின்பிங் ஜப்பானுடனான போர் தொடங்கிய தேதியையும் தற்போது மாற்றியிருக்கிறார். இதனால் போர் தற்போது 8 ஆண்டுகளுக்கு பதிலாக 14 ஆண்டுகளாக கணக்கிடப்படுகிறது. 2ஆம் உலகப் போரில் அமெரிக்காவின் பங்களிப்பை
சீனா அங்கீகரிக்குமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இது தொடர்பாக நீங்கள் நினைக்கும் கருத்துக்களை கருத்து பட்டியலினுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம்.